பொண்ண பாக்குது. அதுகிட்ட உண்மையான லவ் இல்லடா. நீ அப்படி உண்மையா தான் அந்த பொண்ணு லவ் பண்ணா, சில டெஸ்ட்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வச்சு பார்ப்போம். அப்ப அதுலருந்து தெரிஞ்சிரும் அந்த பொண்ணு உன்ன உண்மையா தான் லவ் பண்ணுதா? இல்ல சும்மா ஜஸ்ட் டைம் பாஸா? இல்ல போற போக்குல இருக்காங்களே அப்படிங்கிற மாரின்ற மாரி இப்படி நெறைய குழப்பி விடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. அந்த மாரி தான் இந்த கதைக்களமே ஆரம்பிக்கும். 2 பேருக்குள்ள ஒரு டெஸ்ட் மாரியே நடக்கும். உண்மையா லவ்வா இருக்குமா? இல்ல சும்மா ஃபேக்கா? அப்படிங்கிற மாரி தான் அந்த கதை போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அ ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆனோனே அவர போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் தான் நர்ஸு. அவங்களுக்கு பயங்கரமா வந்துட்டு ஹீரோவ பார்த்தோனே பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. ஐயோ! நம்ம அங்க பார்த்தோம்ல இவர, அவர் இங்க இருக்காரே! அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப்லாம் அப்படியே டோட்டலா மாறும். ஒரு பையன வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக, அவ்வளோ அழகா அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நிக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் வந்துட்டு யூனிஃபார்ம் குடுப்பாங்க இல்லீங்களா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, நர்ஸ்